ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கல்லூரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் 450 கல்லூரிகள் இருக்குது. அதில் நம்ம மிகப்பெரிய லெவலில் பார்க்கக்கூடிய கல்லூரிகள் மிக மிக கம்மியாக தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் 50 கல்லூரிகள் எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்து பிஹெச்டி சொல்லலாம், பிஹெச்சிக்கு அடுத்து எஸ்எஸ்என் சொல்லலாம். பட் எஸ்எஸ்என் வந்து எஸ்என்யூ மாறிடுச்சு. அடுத்து கிருஷ்ணா, குமரகுரு, சென்னை இன்ஸ்டியூட், ராஜலக்ஷ்மி, இந்த வரிசையில் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கல்லூரி தமிழ்நாடு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 10க்குள்ளே இருக்கிற ஒரு கல்லூரி. கண்டிப்பாக கோயம்புத்தூரில் வந்தீங்கன்னா இந்த கல்லூரி மிஸ் பண்ணிடாதீங்க தான் நான் சொல்லுவேன். என்ன சார் இவ்வளோ பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மோஸ்ட்லி நம்ம போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோவே நம்ம போடுறது. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரித்து பார்த்ததில் அகாடமி வைஸ் அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருக்க போகிறாங்க, ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் கல்ச்சரல்ஸ் அது இதுன்னு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸு அது இதுன்னு சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் ஃபஸ்ட்டு ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு இருந்து இன்டர்ன்ஷிப்க்கு அவன் பையனை வந்து ரெடி பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் கூட, ஒரு ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் கூட கம்பல்சரியாக ஒரு கோடிங் நாலேஜ் இருக்கணும், ஏஐ சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்கணும்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க ஃபஸ்ட் இயர்லேருந்தே. அண்ட் ரொம்ப முக்கியம், இந்த கல்லூரியில் அகாடமியில் சிலபஸ் செட் பண்ணுறது வேறு லெவலில் செட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எக்ஸாம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸும் கூட திங்கிங் மைண்டடாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸு. அப்படி அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பசங்களுக்கு அந்த நாலேஜ், அந்த ஸ்கில் டெவலப் பண்ணணுங்கிறத இந்த விஷயமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் பக்கா, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இந்த கல்லூரியில் போகிறதுக்கு டிஎன்இஏ வழியாக இந்த வருஷம் அப்படிங்கிறதும் பார்த்துருவோம். ஸோ ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் கிணத்துக்கடவில் இருக்குது. டிஎன்ஏ கோடு வந்து 2739. ஒரு சூறாவளி வெற்றி பெற்றுச்சுன்னு தான் சொல்லணும். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது 2008 தான். 2008 ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 இயர்ஸ் கூட சரி ஆகலை. அண்ட் பார்க்கும்போது இந்த குறுகிய காலத்தில் இமாலயா வெற்றி அடைஞ்சிருக்குன்னா இந்த கல்லூரி தான். சார் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க சார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கல்லூரியில் பசங்கிட்ட திருப்தியாக விசாரிச்சாச்சு. மிகப்பெரிய பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஃபேஸ்புக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஜோகோ, காக்னிசன்ட், மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் பாருங்கள், கம்பெனிஸ் தான் வருது. சரிங்களா? அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் டைஅப் வந்து அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் இயரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் விசிட்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இருந்து எங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லி தராங்க, எக்ஸ்போஷரில் நிறைய கிடைக்குதுன்னு பசங்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப விரும்புகிறாங்க இந்த கல்லூரியை. டிஎன்ஏ கோடு வந்து 2739 இந்த கல்லூரிக்கு. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக பார்க்கப்படுகிறது இது. ஸோ இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா நாக் வந்து ஏ கிரேடு, என்பிஏ அக்ரிடேஷன் வச்சுருக்காங்க. என்பிஏ வந்து மோஸ்ட்லி எல்லா கோர்ஸுக்குமே வாங்கிட்டாங்க. சில கோர்ஸு ஒரு 1-2 கோர்ஸுக்கு மட்டும் தான் இல்லை, மோஸ்ட்லி எல்லா கோர்ஸுக்கும் என்பிஏ வாங்கிட்டாங்க. என்ஆர் ரேங்கிங் வந்து 201 300 பேண்டில் இருக்காங்க. யூஜியில் 10 கோர்ஸ் வச்சுருக்காங்க, பிஜியில் 3 கோர்ஸ் வச்சுருக்காங்க. 60 எல்பிஏ ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க 2026. ஸோ 60 எல்பிஏங்கிறத நீங்கள் எண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய சேலரி சார். ஒருத்தருக்கு வாங்கி வச்சு கொடுக்குறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லாதீங்க சார். டேட்டா பாருங்கள், நான் காட்டுறேன். 600+ கம்பெனிஸ் சார். அவ்வளோ வருதா என்ன? வராங்க. மோஸ்ட்டாக 200க்கும் மேற்பட்ட கம்பெனி எம்என்சி கம்பெனி தான் அதிகமாக வர்றாங்க. புரிஞ்சுக்கோங்க, ஹை பேக்கேஜுடைய எம்என்சி கம்பெனிஸ் தான் அதிகமாக வர்றாங்க, பார்த்துக்கோங்க. அதுதான் உண்மைத்தன்மை. அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வெறும் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து போகணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போனால் மிகப்பெரிய அளவில் டொனேஷன் கேட்பாங்க அப்படிங்கிறது இருக்குங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கேபிடேஷன் ஃபீ கண்டிப்பாக வாங்குகிறாங்க. அண்ட் மார்க் இருந்தால் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக முடியும். மார்க் இருக்கணும், கண்டிப்பாக மார்க் இருக்கணும். 180க்கு மேலே, 10th 400க்கு மேலே இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சீட்டே. இல்லை அப்படின்னா உங்கள் சீட்டு கொடுக்கறது கிடையாது. அதுலேயும் ஸ்கில் பார்த்து தான் கொடுக்குறாங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ கேபிடேஷன் வாங்குகிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் என்ன ஃபீஸ் வாங்குறாங்களோ அதே தான் வந்து மேனேஜ்மெண்ட்லேயும் வாங்குறாங்க. பட் கேபிடேஷன் வாங்குறாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கும்போது 1.2 லேக்லேருந்து 1.5 லேக் வரைக்கும் வாங்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். கவுன்சிலிங்கில் 95,000 வந்து ஹாஸ்டல் ஃபீஸு. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. 17,000லேருந்து 40,000 வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபீ. டேஸ் காலாக இருந்தால் டிரான்ஸ்போர்ட் ஃபீ வரும் இல்லையா, அதுக்கு. ஸோ மோர் ஓவர் மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றி சொல்லிட்டு இல்லையா. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 60 எல்பிஏ வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ், 7 பேர் வந்து 40 எல்பிஏ,
20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எபோ 20 LPA, 100 பேர் வந்து எபோ 10 LPA, 150 பேர் பக்கம் 8 LPA, 350 பேர் பக்கம் 5 LPA, 650 பேர் பக்கம் 4 LPA, 800 பேர் பக்கம் பிளேஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு இந்த டேட்டா சொல்லுது. இவங்க வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. நம்பலாமான்னு கேட்டால் ஃபோட்டோவோட என்ன டிபார்ட்மெண்ட்டு என்ன கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கான்னு போட்டிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக நம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கல்லூரி நீங்கள் மஸ்ட் விசிட்டு கண்டிப்பாக போய் பார்க்கணும். அண்ட் இது கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லிடுறேன், பார்த்துட்டே வாங்க. இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலிமா போகணுன்னா என்னெல்லாம் கட் ஆஃப் இருக்கணும், என்னெல்லாம் ரேங்க் இருக்கணும், அப்படியே லைன் பை லைனாக வச்சுருக்கேன் பாருங்கள். சைபர் செக்யூரிட்டி சிஎஸ்சிக்கு இவ்வளோ இருக்கணும், ஓசிக்கு இவ்வளோ இருக்கணும், பிசிக்கு இவ்வளோ இருக்கணும், பிசிஎம்க்கு இவ்வளோ இருக்கணும். ரேங்க்கு தான் ரொம்ப முக்கியம், கட் ஆஃப் விட ரேங்க்கு தான் ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோங்க, கட் ஆஃப் விட ரேங்க்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன் நான் சொல்கிறேன்னா ரேங்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு அட்மிஷனே நடக்கும், சரிங்களா? அண்ட் ஆல்சோ கவுன்சிலிங்கில் வந்து கம்ப்யூட்டர் வந்து ரேங்க் வச்சு தான், ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் எடுத்து கொடுக்கும். ஜென்ரல் ரேங்க் தான் இதெல்லாம். ஸோ கிட்டத்தட்ட பாருங்களேன், எஸ்சிக்கு 93,641 கிடச்சிருக்கு. இப்போ எஸ்சி மாணவர்கள் வெயிட் பண்ணணும் தானே. நிறைய பேர் எஸ்சி மாணவர்கள் 150 160 வருது மேனேஜ்மெண்ட்டில் போகிறாங்க, என்னன்னு தெரியல. அதுக்கு தான் கட் ஆஃப் காட்டுறேன். எஸ்சியை வந்து 151.5 பாருங்கள். எஸ்டிக்கு வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகலைன்னு அர்த்தம், டேஷ் போட்டால் அலோகேட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ பிசி, பிசிஎம், எம்பிசி, ஓசி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் ரேங்க் பார்த்துக்கோங்க. சிஎஸ்சி அப்படிங்கிறது ரேங்க் பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கட் ஆஃப் பார்த்துக்கோங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் மோரோவர் ஒரு 194க்கு மேலே, ஒரு 190க்கு மேலே இருந்தால் தான் சிஎஸ்சியே கிடைக்குங்கிற மாதிரி தான் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இசிஇ, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சியோடது ரேங்க்கும் பாருங்கள், கட் ஆஃபும் பாருங்கள். போன வருஷம் க்ளோசிங் கட் ஆஃபான்னு கேட்டால் கிடையாது. 2026 இந்த ரேங்க் இருந்தால் நீங்கள் உள்ளே போயிடலாம். இந்த ரேங்க்கு இந்த கட் ஆஃப் இருந்தால் உள்ளே போயிடலாம். ட்ரிபிளியில் இந்த ரேங்க்கு இந்த கட் ஆஃப் இருந்தால் உள்ளே போயிடலாம். ஸோ ட்ரிபிளியெல்லாம் கொஞ்சம் கம்மி கட் ஆஃப்லேயே கிடச்சிருக்குது. பிசி 185.5க்கு இருந்தால் கிடைக்கும், பிசிஎம் 184.5, எம்பிசி 180.5, எஸ்சி எல்லாம் இருக்குது. அண்ட் ஓசி வந்து பார்த்திங்கன்னா இசிக்கு வந்து டிமாண்டு தான். பிசிக்கு 190, பிசிஎம் 185.5, எம்பிசிக்கு 187.5, எஸ்சிக்கு 160.5, எஸ்சிக்கு வந்து இவ்வளோ வேணும், எஸ்டிக்கு வேணும். எஸ்சிக்கு இந்த கல்லூரியில் ஈஸியாகவே கிடச்சிருது, ஓகேங்களா? ஸோ ரேங்க் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ரேங்க்கையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கம்மியானு பார்த்தா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு பார்த்திங்களா, பிசிஎம் அலோகேட் ஆகலை, எம்பிசி கம்மி தான், எஸ்சிக்கு மிகப்பெரிய கம்மி அட்வான்டேஜ் இருக்குது, எஸ்சிக்கு அலோகேட் ஆகலை, எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை, சீட்டு கம்மியாக வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவ்வளோ தான். அதாவது என்ன வச்சுருக்காங்க பாருங்கள், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் ஒரு கம்ப்யூட்டரோட அனதர் கோர்ஸு. ஸோ இதுவுமே நீங்கள் எடுத்து படிக்கலாம், நல்லா வளர்ச்சி அடைகிற ஒரு கோர்ஸ் தான். ஸோ இதுக்கும் கட் ஆஃப் அதிகமாக வேணும், சராசரி ஒரு 185க்கு மேலே இருந்தால் தான் டச்சே பண்ண முடியும், பார்த்துக்கோங்க. எம்பிசிகள் 194 தான் கிடச்சிருக்கு, பார்த்துக்கோங்க. அண்ட் எஸ்சி இந்த கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் உள்ளே போயிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு இவ்வளோ கட் ஆஃப் இவ்வளோ ரேங்க் இருந்தால் நீங்கள் உள்ளே போயிடலாம். ஏஐடிஎஸ்க்கு இவ்வளோ கட் ஆஃப் இவ்வளோ ரேங்க் இருந்தால் உள்ளே போயிடலாம், சரிங்களா? கம்யூனிட்டி பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஐடி, ஏஐடிஎஸ், ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்எல், சிஎஸ்பிஎஸ். ஸோ சிஎஸ்பிஎஸ்க்கு வந்து இந்த கட் ஆஃப் இந்த ரேங்க்கு, இந்த கட் ஆஃப் இந்த ரேங்க் இருந்தால் போகலாம். ஸோ ரேங்க்கு தான் ரொம்ப முக்கியம், ரேங்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேஷ் போட்டால் அலோகேட் ஆகலைன்னு அர்த்தம், ஓகேங்களா? சிஎஸ்பிஎஸ் அண்ட் ஏஎம்எல் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது அவ்வளோதான். இவங்களோட 10 கோர்ஸுமே நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லியாச்சு. அண்ட் இந்த கல்லூரியில் உள்ளே போகிறதுக்கான கட் ஆஃப் ரேங்க் வச்சு சொல்லியாச்சு. சார் எவ்வளோ சார் சீட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் 600க்கும் மேற்பட்ட சீட்டு தான் வச்சுருக்காங்க, கம்மியான சீட்டு தான். அதனால் இந்த காலேஜில் ரவுண்டு 1லேயே முடிஞ்சு போயிடும். ரவுண்ட் 2ல் மெக்கானிக்கல் வேணால் ஏதோ ஒரு 5 சீட்டு 6 சீட் நிற்கும், அவ்வளோதான். மித்தபடி ரவுண்டு 1லேயே 180க்கு மேலே தூக்கிடுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ரிஃபர்டு காலேஜாக மாணவர்களிடையே பார்க்கப்படுது. மாணவர்கள் சொல்கிற விஷயம் என்ன, செம்ம ஜாலியாக இருக்குது சார் கேம்பஸ்ஸு, ஆனால் அகாடமின்னு வந்துட்டானா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அண்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், எம்என்சி கம்பெனி மட்டும்தான் அதிகமாக வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப வியக்கத்தக்கமான விஷயம். குறுகிய காலத்தில் மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண ஒரு காலேஜ்னா ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். கோயம்புத்தூரில் மஸ்ட் விசிட். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொனேஷன் கேபிடேஷன் கொடுத்து படிக்கிற லெவலுக்கு வர்த்தா அப்படிங்கிட்ட வர்த்து தான். ஆனால் என்ன கேட்டால் கவுன்சிலிங் மூலியமாகவே போங்க. கட் ஆஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தோராயமாக இப்போ தெரிஞ்சிருக்கும் என்னென்னு. அண்ட் உங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தீர்மானம் முடிவெடுங்க. இப்போவே முடிவெடுத்து வீண் பண்ணிக்க. ரொம்ப கட் ஆஃப் கம்மி 130 140 தான் வருதுன்னா எடுத்துக்கிறது இல்லை. அவங்க கட் ஆஃப் நல்லா அதிகமாக வரும், 10th 400க்கு மேலே எடுக்கிறாங்கன்னா தான் எடுத்துக்கிறாங்க. இதுதான் க்ரைட்டீரியா. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நிறைய கல்லூரிகள் பார்ப்போம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.